இது என்னது கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு கிடக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு மாடிக்கு தான் போனேன். என்னன்னா நேற்று ஈவினிங் நம்ம செடியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ரோஜாப்பூ செடியெல்லாம் வச்சு விட்டோம். அது இருட்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு கீழே வந்துட்டோம். செடியை மட்டும் நட்டுட்டு எதுவுமே க்ளீன் பண்ணாமல் வந்துட்டோம். மேலே போய் பார்த்தா அவ்வளோ கொடூரமாக கிடந்துச்சு எல்லாம் அங்கேயும் இங்கேன்னு. சரி, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன் நான். நேற்று ஃபுல்லாகவே கிச்சனை நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் அந்த மாவு வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி கமுத்தி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் கண்டெய்னர் வாஷ் பண்ணி வச்சேன். அதில் அப்படியே அந்த வேர்வை மாதிரி தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சுட்டு வந்தேன். நம்ம தலைவரும் எந்திரிச்சு வந்துட்டார். ஒரு மாதிரி மூக்கு அடைச்சிட்டே இருக்குன்னு சொன்னேன். நல்லா அவருக்கும் டீ போட்டுக்கிட்டு நமக்கும் ஒரு ஹாட் வாட்டர் போட்டு கொடுத்தாரு நல்லா சூடாக. அதை நல்லா சூப்பராக குடிச்சிட்டு நல்லா தெம்பாக இன்றைக்கி சமையலையும் சூப்பராக முடிச்சாச்சு. ஒரு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 8:45 9 சமையல் ஃபுல்லாகவே முடிஞ்சது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க ஒயிட் ரைஸ், அது கூட வந்து பீர்க்கங்காய் பொரியல். பெருசாக மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாய் தேங்காய் மட்டும் போட்டு சூப்பரான பொரியல். அது கூட வந்து அந்த பீர்க்கங்காய் தோலை எடுத்து அதுலேயே சட்னி அரைச்சிட்டேன். இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் வந்து சூப்பரான தக்காளி ரசம், இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வழக்கமாக லஞ்ச் பாக்ஸ் நான் தான் பேக் பண்ணுவேன். இன்றைக்கி தலைவரே பேக் பண்ணுறாரு. ரீசன் என்னென்னா, அவர் அனுப்பிட்டு நான் அப்புறம் தான் சாப்பிடுவேன். எப்போ இருந்தாலும் 11 o'clock மேலே ஆயிடுது. அவர் பார்த்துட்டு இதுக்கு மேலே எல்லாம் இருந்தால் செட் ஆகாது, ஒழுங்காயிட்டு நீ என் கூட மார்னிங் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நான் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதனால நானே லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேக் பண்ணிவிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு.